ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேட்ச் ஃபிஷ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம புலிக்குட்டி தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். புலிக்குட்டினா புலி இல்லை, டைகர் ஃபிஷ். ஸோ இது வந்து 2 க்ரீனு அப்புறம் 2 ரெட்டு. ஸோ டைகர் ஃபிஷ் வந்து ப்ரீடிங் பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. எப்படி ஜீப்ரா ஃபிஷ்ஷு, கலர் விடோ இதெல்லாம் எப்படி ப்ரீடிங் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் கேஜ் ஒன்று செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ தான் ப்ராசஸிங் மெத்தடு. இது மேல் ஃபீமேல் பார்க்குறது ரொம்பவே ஈஸி. ஃபீமேல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மூக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து கலர் இருக்காது. அதே வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட மூக்கு பகுதியில் வந்து டார்க் ரெட் கலர் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மேல் ஃபீமேலு. அதுக்கப்புறம் இது நம்மகிட்ட உள்ள பேர். இன்றைக்கி இவங்கள தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பையை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீடிங் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ப்ரீடிங் செட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த டப்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து தரையில் படுற மாதிரியும் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப வந்து மேலே இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த இதுக்கு பாதிக்கு பாதி வச்சுருக்கேன். அப்படி தரையில் போய் பட்டுதுன்னா இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன கேபிள் டை படுற மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே தரையில் வச்சு படும்போது என்ன ஆகும்னா, அது எக்கு வந்து கீழே போய் விழாது. அப்போ அந்த எக்கு உள்ளே வரும்போது திரும்ப மறுபடியுமே மீன் சாப்பிட்ரும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம தரைக்கு மேலே இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து இப்போது ப்ரீடிங் போட்டிருக்கோமா, மேக்ஸிமம் இன்னும் இன்னைக்கு விட்டுருக்கோம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் இல்லைன்னா 2 நாள். அதுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பாக இது எனக்கு தெரியும், எப்படியும் ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.